ஹலோ, வெல்கம் டு அரவுண்ட் ஆச்சி. வீட்டில் குறைந்த இடத்தில் க்ரோ பேக்களை பயன்படுத்தி காய்கறிகளை இயற்கையாக வளர்க்கும் எங்கள் சிறிய முயற்சி இது. க்ரோ பேக்களில் வளர்க்கப்படும் காய்கறிகளை பார்க்கலாம். குறிப்பாக பச்சை மிளகாய், கறி மிளகாய், தக்காளி, புதினா மற்றும் வாழை மரத்திலிருந்து பறிக்கும் வாழைக்காயை உங்களுடன் பகிர்கிறோம். முதலில் க்ரோ பேக்கில் வளர்ந்த பச்சை மிளகாய். நல்ல மண், சரியான நீர் மற்றும் இயற்கை பராமரிப்பில் ஆரோக்கியமாக வளர்ந்த மிளகாய்கள் இவை. க்ரோ பேக்கில் வளர்த்தாலும் சுவையிலும் வாசனையிலும் எந்த குறையும் இல்லை. தினசரி சமையலுக்கு மிகவும் பயனுள்ள இந்த மிளகாய் வீட்டிலேயே கிடைப்பது சமையலை இன்னும் எளிதாக்குகிறது. க்ரோ பேக்குகள் பயன்படுத்தி மாடி, பால்கனி அல்லது சிறிய இடத்தில் கூட காய்கறிகளை எளிதாக வளர்க்கலாம். இதனால் ஆரோக்கியமான உணவும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையும் கிடைக்கிறது. இதோ க்ரோ பேக்கில் வளர்ந்து வரும் தக்காளி செடி. வெயிலும் நீரும் சரியான அளவில் கிடைத்தால் க்ரோ பேக்லேயே தக்காளி செடிகள் நல்ல மகசூல் தரும். இன்னும் பழுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வரல, அப்படி வரும்பொழுது தக்காளி செடியை காட்டுகிறேன். இங்கே புதினா இலைகள். சட்னி, டீ, ஜூஸ் போன்றவற்றுக்கு புதினா இலைகள் நல்ல வாசனையும் புத்துணர்ச்சியும் தரும். இப்பொழுது இந்த வீடியோவின் சிறப்பு, வாழை மரத்திலிருந்து நேரடியாக பறிக்கும் வாழைக்காய். இந்த வாழைக்காய் வீட்டில் சுவையான வறுவலாக தயாரிக்கப்படும். இந்த வீட்டு தோட்ட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் செய்து ஆதரவு தருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்டில் தெரிவியுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம்.